ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையல் சேனலில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு உடனே செஞ்சிடற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி. ஆனால் சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அடுப்பில் சட்டி வச்சுக்கிட்டாச்சு. அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக வெந்தயம், அரை டீஸ்பூன் சோம்பு, 200 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு கை நிறைய பூண்டு, இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பாதி வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் உடைக்காமல் கீராமல் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு அதில் 4 பெரிய தக்காளி இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு விட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா இந்த மாதிரி இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சோம்பு பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் நான் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்கேன். இதுலேயே தனித்தனியாக நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நம்ம கரைச்சி விட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வதக்கிறதுக்காக மட்டும்தான் போட்டிருந்தோம். உப்பு சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வரணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சுண்டி வந்ததுன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் சுண்டி வரட்டும். பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிய வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மீன் ஏற்கனவே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக குழம்புல மூழ்கிற அளவுக்கு மட்டும் அழுத்தி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம சட்டின்றதுனால நான் 3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணுறேன். சட்டி சூட்டில் இன்னும் சூப்பராக நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.